ராஜஸ்தானின் பஜன்லால் சர்மா, மத்திய பிரதேசத்தின் மோகன் யாதவ் வரிசையில் டெல்லியிலும் முகம் தெரியாத முதல் முறை எம்எல்ஏவை முதலமைச்சராக்கி நாட்டுக்கே அதிர்ச்சி வேத்தியம் கொடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. டெல்லியில் பாஜகவின் 27 ஆண்டு சோதனை காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்த வீரேந்திர சச்தேவா, ஊழலை ஒழிக்க துடைப்பத்துடன் வந்த கெஜ்ரிவாலை துடைத்தெறிந்த பர்வேஷ் வெர்மா என பல முக்கிய முகங்கள் சிஎம் சீட்டுக்கான ரேஸில் இருக்கும் போது ஒரு பெண் எம்எல்ஏவுக்கு அரியணையை வாரி கொடுத்திருக்கிறது பாஜக. யார் அந்த பெண் எம்எல்ஏ? VVIP-க்களை முந்திச் சென்று முதலமைச்சர் இருக்கையை பிடிக்கும் அளவுக்கு அவர் முன்னேறியது எப்படி? எதற்காக அவரை பாஜக சிஎம் நாற்காலியில் அமர்த்தி இருக்கிறது என்பது சுவாரஸ்யங்கள் நிறைந்த கதை. ஹரியானா மாநிலத்தின் ஜிந்த் மாவட்டத்தில் நந்த்கார் என்கிற கிராமத்தில் பிறந்த ரேகா குப்தாவுக்கு தற்போது 50 வயதுதான் ஆகிறது. அதற்குள் டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக அரசியலில் உச்சம் தொட்டிருக்கிறார். 1974ஆம் ஆண்டு ஒரு இந்து பனியா குடும்பத்தில் பிறந்த ரேகா குப்தா 2 வயதாக இருக்கும் போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்த அவரது அப்பா டெல்லிக்கு இடம்பெயர்ந்தார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் இளங்கலை வணிகவியலும், அதன் பிறகு சௌத்ரி சரண் சிங் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பும் படித்திருக்கும் ரேகா குப்தாவுக்கு RSS-இன் மாணவர் அமைப்பான ABVP மூலம்தான் அரசியல் ஆர்வம் வந்திருக்கிறது. 1993ஆம் ஆண்டு தௌலத் ராம் கல்லூரியில் படிக்கும் போதே டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் பின்னர் தலைவராகவும் உருவெடுத்திருக்கிறார். படித்து முடித்த பிறகு 2002ஆம் ஆண்டு அரசியலுக்குள் நுழைந்தவருக்கு 2004இல் பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவின் தேசிய செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. பின்னர் மகிழா மோர்ச்சா பொதுச் செயலாளர், துணைத் தலைவர் என ஒரு பக்கம் கட்சிக்குள் வளர்ந்து கொண்டிருந்தவர் 2007இல் நடந்த டெல்லி முனிசிபல் கார்ப்பரேஷன் தேர்தல் மூலம் தேர்தல் அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்தார். வார்டு கவுன்சிலராக வெற்றி பெற்றவருக்கு பெண்கள் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு கமிட்டியின் தலைவர் பதவி கிடைத்தது. 2012 தேர்தலிலும் வெற்றி பெற்று நிலைக்குழு துணைத் தலைவர் ஆனார். இந்த நேரத்தில் தான் 2015இல் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் அவரை களமிறக்கிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி. அந்த ஆண்டு ஷலிமார் பாக் தொகுதியில் ஆம் ஆத்மியின் வந்தனா குமாரியை எதிர்த்து களமிறங்கிய ரேகா குப்தா 10,978 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை நழுவவிட்டார். ஆனாலும் மனம் தளரவில்லை. மீண்டும் 2020ஆம் ஆண்டு அதே தொகுதியில் களமிறங்கினார். இந்த முறையும் சிட்டிங் எம்எல்ஏவான வந்தனா குமாரியையே ஆம் ஆத்மியும் களமிறக்கியிருந்தது. களத்தில் கடுமையாக உழைத்த ரேகா குப்தாவால் வெற்றி பெற முடியவில்லை. இருந்தாலும் வெற்றிக்கான இடைவெளி 11,000 வாக்குகளில் இருந்து வெறும் 3,440 சுருங்கியது. பின்னர் 2022இல் நடந்த முனிசிபல் தேர்தலில் சலிமார் பாக் வார்டிலேயே களமிறங்கியவர் வெற்றி பெற்றார். டெல்லி மாநகராட்சி தேர்தலில் பாஜகவின் மேயர் முகமாகவும் முன்னிறுத்தப்பட்டார். ஆனால் அந்த தேர்தலிலும் தோல்வி மட்டுமே மிஞ்சியதால் கவுன்சிலராகவே வலம் வந்தார். இந்த நிலையில்தான் ஏற்கனவே 2 முறை வந்தனா குமாரியிடம் தோற்ற ரேகா குப்தாவை மீண்டும் அவருக்கு எதிராகவே அதே ஷலிமார் பாக் தொகுதியில் 3வது முறையாக களமிறக்கியது பாரதிய ஜனதா கட்சி. களத்தில் தீவிரமாக வேலை செய்த ரேகா குப்தா வந்தனாவை பந்தாடி தனது தோல்விக்கு பழிதீர்த்துக் கொண்டார். 29,595 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை கைப்பற்றி 3வது அட்டம்ப்டில் எம்எல்ஏவாக கோட்டைக்குள் நுழைய காத்திருந்தார். ஆனால் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா என்பது போல முதலமைச்சர் பதவியை ரேகா குப்தாவுக்கு தூக்கி கொடுத்து சிஎம்மாக கோட்டையில் அமர வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. டெல்லி தேர்தல் முடிவுகள் பிப்ரவரி 8ஆம் தேதி வெளியான நிலையில் 48 தொகுதிகளை வென்று ஆட்சியை பிடித்த பாஜக கடந்த 10 நாட்களாக எந்த முடிவையும் எட்ட முடியாமல் தவித்து வந்தது. ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வெர்மா, இன்னொரு பக்கம் 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு டெல்லி கோட்டையை கைப்பற்றி கொடுத்த வீரேந்திர சச்தேவா, முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் விஜேந்தர் குப்தா, முன்னாள் பாஜக தலைவர் சதீஷ் உபாத்யாய் என சிஎம் நாற்காலிக்கு குறிவைத்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் எகிரி வந்தது. இந்த நிலையில்தான் ஒரு வழியாக 11வது நாளான நேற்று டெல்லி பாஜக எம்எல்ஏக்களின் கூட்டத்தை கூட்டி முதல் முறை எம்எல்ஏவான ரேகா குப்தாவை முதலமைச்சராக அறிவித்தது பாஜக. இதில் எந்த சர்ச்சைகளுக்கும் இடமளித்து விடக் கூடாது என்பதில் குறியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி சிஎம் ரேஸில் முன்னணியில் இருந்த பர்வேஷ் வெர்மா, விஜேந்தர் குப்தா, சதீஷ் உபாத்யாய் ஆகியோரை வைத்து ரேகா சர்மாவின் பெயரை முதலமைச்சர் பதவிக்கு முன்மொழிய வைத்து ட்விஸ்ட் கொடுத்தது. டெல்லியில் பனியா சமூக மக்கள் பெரும்பான்மையாக வசிப்பதால் அந்த சமூகத்தில் ஒருவரை முதலமைச்சராக்க விரும்பிய பாஜக ரேகா குப்தாவை தேர்வு செய்ததாக கூறப்படுகிறது. அதோடு கடந்த 10 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி பக்கம் இருந்த டெல்லி பெண் வாக்காளர்கள் முதல் முறையாக பாஜக பக்கம் திரும்பி இருக்கின்றனர். இதனால் அவர்களை தொடர்ந்து தங்கள் பக்கம் தக்க வைக்கவும் அடுத்தடுத்து நடக்க உள்ள பீகார், தமிழ்நாடு, மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல்களில் பெண் வாக்காளர்களை கவரவும் டெல்லி முதலமைச்சர் பதவியை ரேகா குப்தாவுக்கு அளித்து பாஜக அழகு பரப்பதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.